நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு கீரை பொரியல், வாழைத்தண்டு நல்ல பிஞ்சா கடிச்சது வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச சாம்பார். வறுத்து அரைச்ச சாம்பாருக்கு முதல்ல தாளிப்பு செஞ்சிடலாம். கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இப்போ வறுத்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இது மட்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் துருவன தேங்காயும் சேர்த்து நல்ல கலர் வர வரைக்குமே வறுத்துக்கோங்க. நிறைய பேர் வரமல்லி வரமிளகா சேர்ப்பாங்க. அது டிஃபனுக்கு தான் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு நல்லா இருக்காது. ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது மட்டுமே சேர்த்து நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சாம்பார் பருப்பு ஏற்கனவே நான் வேக வச்சுட்டேன். ரொம்ப கம்மியாக பருப்பு சேர்த்தா போதும், ஏன்னா வறுத்து அரைக்கிறதுனால பருப்பு ரொம்ப திக்னஸ் ஆயிரும். இப்போ அரைச்சது எல்லாமே இந்த பருப்பு கூட சேர்த்து கொட்டி, பருப்புலேயே தக்காளி கடைஞ்சி நான் வச்சுருக்கிறேன். அதனால் எக்ஸ்ட்ரா தக்காளி தேவையில்லை. கொஞ்சமாக புளி சேர்த்து எல்லா காயும் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி.